வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோ நம்ம கலைச்சொல் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். எதுலனா அரசியல் சம்பந்தமான கலைச்சொல். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், புவியியல் சம்பந்தமான கலைச்சொற்கள் பார்த்து முடிச்சாச்சு. இது வந்து பார்ட் 2 அரசியல் சம்பந்தமான கலைச்சொற்கள். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டேன். ஸோ சீக்கிரமாவே இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். ஸோ மொத்தம் நம்ம மனையியல் இது மாதிரி நிறைய இருக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக், பர்டிகுலர் டாபிக். அதுலேருந்து நம்ம ஒரு 1000 கலைச்சொற்கள் படித்தாலே போதும். எக்ஸாமில் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம எங்கேருந்தும் நிறைய கலைச்சொற்கள் கற்றுக்கிட்டு போகிறத காட்டிலும் எதுலேருந்து கேட்டாங்களோ கலைச்சொல் பேராகிறது அந்த பொதுவில் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவாக படித்தாலே போதும். ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கலைச்சொற்கள் நம்பி போகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தயவு செஞ்சு நோட் எடுத்து எழுதுங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டெய்லி நல்லா படிங்க. டெய்லி எஃபர்ட்ஸ் தான் உங்களோட சக்ஸஸாக மாறும். ஸோ தொடர்ந்து படிங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஆட்டோஸ்பை அப்படின்னா பிண ஆய்வு, அப்படி இல்லைன்னா பிண அதாவது பிரேத பரிசோதனை. ஓகேவா? ஸோ ஆட்டோஸ்பை மீன்ஸ் பிண ஆய்வு, அப்படி இல்லைன்னா பிரேத பரிசோதனை அப்படின்னு அர்த்தம். ஆர்ச்சர் ஃபோய்ஸ் அக்வைட் அப்படின்னா முன் விடுதலை தீர்ப்பு. ஓகே, ஸோ ரெண்டாவது மூணாவது பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டர் ஃபாய்ஸ் அக்வைட் அப்படின்னா முன் விடுதலை தீர்ப்பு. அதே பாருங்க கன்விக்ட் அப்படின்னா முன் தண்டனை தீர்ப்பு. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ கொஞ்சம் மாற்றி கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ரெண்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பாருங்க அவைலபிள் சர்ப்ளஸ் அப்படின்னா எஞ்சியுள்ள அதிகாரம். அவைலபிள்னா தெரியும்ல, மீதம் இருக்கிறது நம்ம அவைலபிளா இருக்கு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவைலபிள் சர்ப்ளஸ் அப்படின்னா எஞ்சியுள்ள உபரித்தொகை. அவர்மெண்ட் அப்படின்னா உறுதியான வலியுறுத்தல். ஓகேவா? ஸோ அவர்மெண்ட் மீன்ஸ் உறுதியான வலியுறுத்தல். பெயில் பாண்ட் அப்படின்னா ஜாமீன் பத்திரம். பெயில் பாண்ட் மீன்ஸ் ஜாமீன் பத்திரம். பெயில்மெண்ட் அப்படின்னா ஒப்படைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பெயில்மெண்ட் மீன்ஸ் ஒப்படைவு அப்படின்னு அர்த்தம். பெயிலர் அப்படின்னா ஒப்படைவு செய்பவர். ஓகேவா? பெயிலர் மீன்ஸ் ஒப்படைவு செய்பவர். பேலட் பாக்ஸ் அப்படின்னா வாக்குப்பெட்டி. ஸோ நம்ம ஓட் பண்றோம் இல்லையா, இப்போ ஒரு ரீசன்ட் தேர்தல் வரப்போகுது. ஸோ அதை நம்ம பேலட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அரசியல் சம்பந்தமா இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பந்து அப்படின்னா பெண் வழி உறவினர். ஸோ பந்து மீன்ஸ் பெண் வழி உறவினர். ஓகேவா? ஸோ 11 பாருங்க. பேங்க் ரப்ட் அப்படின்னா நொடிப்பு நிலை. ஸோ பேங்க் ரப்ட் மீன்ஸ் நொடிப்பு நிலை அப்படின்னு அர்த்தம். பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார வரம்பு தடை. பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் அதிகார வரம்பு தடை. பார்கெயின் அப்படின்னா பேரம் பேசுதல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கோர்ட்ல அட்வொகேட் அவர்கள் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ஓகேவா? ஸோ பேரட் டப்ட் அப்படின்னா காலங்கடந்த கடன். ஓகே, டெப்ட் அப்படின்னா கடன் அர்த்தம். ஸோ பேரட் டெப்ட் அப்படின்னா காலங்கடந்த கடன். பார்டர் அப்படின்னா பண்டமாற்றம். ஸோ நம்ம கமோடிட்டினா பண்டம் இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இதில் பாருங்க பார்டர் அப்படின்னா பண்டமாற்றம் அப்படின்னு அர்த்தம். பேசிக் வேகஸ் அப்படின்னா அடிப்படை ஊதியம். ஓகேவா? பேசிக் வேகஸ் அப்படின்னா அடிப்படை ஊதியம். பேட்டரி அப்படின்னா தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம பேட்டரி அப்படின்னா நம்ம இன்ன வரைக்கும் என்ன ஒரு அந்த மின்கலனை தான் நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம். பட் அந்த பாலிட்டி சம்பந்தமான கலைச்சொற்கள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. பேட்டரி அப்படின்னா தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் அந்த புக்கில் கலைச்சொல் பெறாத புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க பியரர் செக் அப்படின்னா கொணர்வோர் காசோலை. பியரர் செக் மீன்ஸ் கொணர்வோர் காசோலை. பெகர் அப்படின்னா கட்டாய உழைப்பு. ஓகேவா? பெகர் மீன்ஸ் கட்டாய உழைப்பு. பெனமிடைட்டில் அப்படின்னா பெயர் இரவலர் உரிமை மூலம் இல்லைன்னா பொய் பெயர் உரிமை மூலம். பொய்யா ஒரு இதை உரிமை கூறுறது. சொத்து இருக்கு அப்படின்னா எனக்கு சம்மந்தமே இருக்காது, பட் நான் போய் எனக்கு அது உரிமை இருக்கு எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு பொய்யான ஒரு உறுதியை சொல்லணும் இல்லையா. ஸோ அதை நம்ம பெனமிடைட்டில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ 21 பாருங்க. பெஞ்ச் அப்படின்னா நீதி ஆயம் அப்படின்னு அர்த்தம். பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா நலம் பயக்கும் சட்டம். பெனிஃபிட் அப்படின்னாலே நலம் தானே, எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. பெனிஃபிட் அப்படின்னு நலம் அர்த்தம். பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா நலம் பயக்கும் சட்டம். பி குவெஸ்ட் அப்படின்னா உயில் வழி கொடை. பி குவெஸ்ட் மீன்ஸ் உயில் வழி கொடை. பெட்ரோத்தல் அப்படின்னா மன உறுதி ஒப்பந்தம். பெட்ரோத்தல் மீன்ஸ் மன உறுதி ஒப்பந்தம். பெட்டிங் டேக்ஸ் அப்படின்னா பந்தய வரி. ஓகேவா? பயாஸ்னா மனச்சாய்வு அப்படின்னு அர்த்தம். பிகனி அப்படின்னா இருதுணை மனம். ஸோ மல்டிபிள் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ பைகனி அப்படின்னா இருதுணை மனம். பைபார்ட்ரைட் அக்ரிமெண்ட் அப்படின்னா இருதரப்பு உடன்பாடு. பை அப்படின்னா இரண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு கூட நம்ம ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பிளேமூர்த்தி கண்டக்ட் அப்படின்னா குற்றஞ்சார் நடத்தை. பிளேமூர்த்தி கண்டக்ட் அப்படின்னா குற்றஞ்சார் நடத்தை. பிளாங்க் செக் அப்படின்னா வெற்று காசோலை. ஸோ எதுவுமே இல்லாம வெறும் செக் மட்டும் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம வெற்று காசோலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 31 பாருங்க. பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னா வெற்று மேலெழுந்து. பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் வெற்று மேலெழுந்து. பேடிலி ஹார்ம் அப்படின்னா உடலியலான ஊறு. பேடிலி ஹார்ம் மீன்ஸ் உடலியலான ஊறு. பாடிலி இன்ஃபர்மிட்டி அப்படின்னா
உடல் பலக்குறைவு. பாடிலி இன்ஃபர்மிட்டி அப்படின்னா உடல் பலக்குறைவு. போனஃபைட் அப்படின்னா நல்லெண்ணம். ஸோ போனஃபைட் மீன்ஸ் போனஃபைட் சர்டிஃபிகேட் கூட நம்ம கேட்கிறோம் இல்லையா. ஸோ போனஃபைட் மீன்ஸ் நல்லெண்ணம். பாரோவர் அப்படின்னா கடன் பெறுவோர். பாரோவர் மீன்ஸ் கடன் பெறுவோர். போஸ்டல் ஸ்கூல் அப்படின்னா குற்ற இளைஞர் பள்ளி. போஸ்டல் ஸ்கூல் மீன்ஸ் குற்ற இளைஞர் பள்ளி. பாய்காட் அப்படின்னா ஒதுக்கு, புறக்கணி, வெளிநடப்பு. இந்த மூணுமே வரும். ஓகேவா. சட்டமன்றத்துல வெளிநடப்பு பண்றாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பாய்காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாய்காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரீச் அப்படின்னா மீறுகை அப்படின்னு அர்த்தம். நீ ஒரு இதை மீறிட்ட அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது நம்ம பிரீச் அப்படின்னா மீறுகை அப்படின்னு அர்த்தம். பிரீச் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கையை கொலை. ஓகே. பிரீச் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கையை கொலை அப்படின்னு அர்த்தம். பிரீடர் அப்படின்னா வளர்ப்பவர். ஸோ ஒருத்தவங்களை வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ தத்தெடுத்து வளர்க்குறது. ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக நம்ம பிரீடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. ஸோ 41 கவனிங்க. பிரைப் அப்படின்னா லஞ்சம் அப்படின்னா கையூட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. லஞ்சம் கையூட்டு அப்படின்னா பிரைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கலைச்சொற்கள்ல. ஓகேவா. அதுவும் பாலிட்டியில. ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒளிபரப்பு. ஓகே. ப்ரோச்சூர் அப்படின்னா சிறு புத்தகம் அப்படின்னா கையேடு. ப்ராச்சூர் மீன்ஸ் சிறு புத்தகம் அப்படின்னா கையேடு. புரோக்கன் ஹோம் அப்படின்னா சிதறிய குடும்பம். இதெல்லாம் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னா மெய்ப்பிக்கும் சுமை. பேர்டன் ஒனஸ் அப்படின்னா சுமையும் பொறுப்பும். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே. பியூரியல் கிரவுண்ட் அப்படின்னா இடுகாடு அப்படின்னா கல்லறை. பியூரியல் கிரவுண்ட் அப்படின்னா இடுகாடு, கல்லறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைலா அப்படின்னா துணை சட்டம். ஸோ லா அப்படின்னா சட்டம், பைலா மீன்ஸ் அதுக்கான ஒரு சட்டத்தை ஏற்றது. ஓகேவா. அடுத்து பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா துணை பொருட்கள். ஓகேவா. பை ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் துணை பொருட்கள். எக்ஸாம்பிளுக்கு கச்சா எண்ணெயில இருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் தான் தயார் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பை ப்ராடக்ட் மீன்ஸ் பெட்ரோலியம், டீசல், அந்த கச்சா எண்ணெயில இருந்து அவ்வளவு பை ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது இல்லையா, மல்டிபிள் டைப். ஓகேவா. நிலக்கரி அதுல இருந்தாங்க கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பை ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ அடுத்து கேடர் அப்படின்னா பணிநிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நீ என்ன கேடர்ல இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அது. கெப்பாசிட்டி அப்படின்னா திறன் அல்லது கொள்ளளவு. இதெல்லாம் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். கேபிட்டல் கிரைம் அப்படின்னா மரண தண்டனை குற்றம். கேபிட்டல் கிரைம் அப்படின்னா மரண தண்டனை குற்றம். இப்ப கூட கொடுத்தாங்க இல்லையா. ஸோ 9 பேர் இந்த கொலை வழக்கு சம்பந்தம் போலீஸ்க்கு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் மீன்ஸ் அந்த முதன்மை அப்படின்னு கேபிட்டல் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கேபிடேஷன் ஃபீ அப்படின்னா கட்டாய நன்கொடை. ஓகே. கேபிடேஷன் டாக்ஸ் அப்படின்னா தலைவரி. கேரியேஜ் அப்படின்னா வண்டி அப்படின்னு அர்த்தம். கார் டாக்ஸ் அப்படின்னா வண்டி வரி. ஓகேவா. அடுத்து கேஸ் சம்மன்ஸ் அப்படின்னா அழைப்பாணை வழக்கு. கேஸ் வாரண்ட் அப்படின்னா பிடியாணை வழக்கு. வாரண்ட் இருக்கா, அவங்களாம் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. வாரண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதான் நம்ம பிடியாணை வழக்குன்னு நம்ம சொல்லுவோம். கேஸ்டிங் அவுட் அப்படின்னா அறுதி வாக்கு. கேஷுவல் ட்ரேடர் அப்படின்னா தற்காலிக வணிகர். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க. கேட்டில் அப்படின்னா கால்நடை அப்படின்னு அர்த்தம். கேட்டில் ட்ரஸ்பாஸ் அப்படின்னா கால்நடை அத்துமீறல். ஓகே. அடுத்து காசா காசன்ஸ் அப்படின்னா உடனடி காரணம் அப்படின்னு நம்ம அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, நான் பார்த்திருக்கேன். ஓகேவா. இந்த காசா காசன்ஸ் அப்படிங்கிறது உடனடி காரணம். ஸோ ஒரு போர் நடக்குது அப்படின்னா உடனடியா அந்த போர் வந்து ஸ்டாப் பண்றதுக்கோ இல்லாட்டினா ஒரு செயல்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா. அடுத்து காசா மார்டிஸ் அப்படின்னா இறப்பின் காரணம். காஷன் அப்படின்னா முன்னெச்சரிக்கை. ஓகேவா. அடுத்து பாருங்க. காயிட் அப்படின்னா முன்னெச்சரிக்கை மனு. ரெண்டுமே முக்கியம், ஏன்னா 65 66 கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. சீலிங் அப்படின்னா உச்சவரம்பு. சென்சூர் அப்படின்னா கண்டன குறிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சென்சூர் மோஷன் அப்படின்னா கண்டன தீர்மானம். செரிமோனிஸ் அப்படின்னா சமய சடங்குகள். ஓகேவா. ஸோ 71 கவனிய. செஸ் அப்படின்னா மேல் வரி. சேலஞ்ச் அப்படின்னா அரைக்கூவு, சவால் விடுதல். ஓகேவா. சார்ஜ்டு அஃபைர் அப்படின்னா தூது துணைவர். ஓகேவா. சார்ஜ்டு அஃபைர் அப்படின்னா தூது துணைவர். சார்ஜ் ஹோல்டர் அப்படின்னா பொறுப்பினை பொறுப்பு கொண்டவர். ஓகேவா. சார்ஜ் சீட் அப்படின்னா குற்றப்பத்திரிகை. கேரக்டபிள் அப்படின்னா அறப்பண்பு கொண்ட. ஓகே. உங்க கேரக்டர் எப்படி இருக்கு அது வந்து பண்புகள். ஓகேவா. பட் கேரக்டபிள் அப்படின்னா அறப்பண்பு கொண்ட. செக் கிராஸ் அப்படின்னா இணை கோடிட்ட காசோலை. அந்த கிராஸ் அப்படிங்கிறத நம்ம இணை கோடிட்டுன்னு சொல்றோம். செக் கிராஸ் அப்படின்னா இணை கோடிட்ட காசோலை. சீஃப் கமிஷனர் அப்படின்னா முதன்மை ஆணையர். ஓகேவா. சார்ட்டர் அப்படின்னா தனி உரிமை ஆவணம். சீஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா முதல் விசாரணை. ஓகேவா. அடுத்து 81 கவனிங்க. சைல்டு விட்னஸ் அப்படின்னா குழந்தை சான்றோரைஞர். ஓகே. சிம்னி அப்படின்னா புகைப்போக்கி. இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலும் சிம்னி அப்படிங்கிறது கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமா இருக்கு, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சிட்டா அப்படின்னா குறிப்பேடு. சூசிங் பொசஷன் அப்படின்னா கையுரிமை சொத்து. ஓகேவா. சர்க்குலேட்டிங் கேபிட்டல் அப்படின்னா புலங்கல மூதனம். அதாவது சர்க்குலேட்டிங் அப்படின்னா ஒரு இதை வந்து எப்படி சொல்றது,
ஒரு இப்போ நாட்டில் வந்து சில விஷயங்கள் அடிக்கடி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க அந்த வார்த்தைகள் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க சர்க்குலேட்டிங் கேபிட்டல் அப்படின்னா புலங்கல மூலதனம். அடுத்து சிட்டேஷன் அப்படின்னா நற்குறிப்பு மேற்கோள் தகுதியுரை. இது மூணுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்டேஷன் மீன்ஸ் நற்குறிப்பு மேற்கோள் தகுதியுரை. ஓகேவா. சிவில் அப்பீல்ஸ் அப்படின்னா உரிமையியல் மேல்முறையீடு. சிவில் ரிமெடி அப்படின்னா உரிமையியல் பரிகாரம். ஓகே. சிவில் ரைட் அப்படின்னா உரிமையியல் உரிமை. சிவில் ஷூட் அப்படின்னா உரிமையியல் வழக்கு. இந்த 3 வார்த்தையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்குது இல்லையா. ஸோ இந்த ரிமெடி அப்படிங்கிறது, ரைட் அப்படிங்கிறது இதோட கண்டுபிடிச்சிடலாம். ரைட் அப்படின்னா உரிமைன்னு தெரிஞ்சிடும். அதே பாருங்க சிவில் ஷூட் அப்படின்னா உரிமையியல் வழக்கு அப்படின்னு அர்த்தம். 91 கவனிய. சிவில் வார் அப்படின்னா உள்நாட்டு போர். கிளைம்னா குற்றச்சாட்டு. கிளைம்ஸ் ட்ரைபுனல் அப்படின்னா கோருரிமை தீர்ப்பாயம். கிளாஸ் அப்படின்னா சட்டக்கூறு. கோஸ்டல் பெல்ட் அப்படின்னா கடலோர பகுதி. ஓகேவா. ஸோ காஸ்டல் பெல்ட் அப்படின்னா கடலோர பகுதி. கோடிசில் அப்படின்னா உயில் இணைப்பு. அடுத்து கோடிஃபிகேஷன் அப்படின்னா சட்டத்தொகுப்பு. ஓகேவா. கோடிஃபிகேஷன் மீன் சட்டத்தொகுப்பு. கோயர்ஷன் அப்படின்னா வலுக்கட்டாயம். காக்னிசபிள் அப்படின்னா கைது செய்தலுக்குரிய. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் லாஸ்ட் ஒரு 6, 7, 8, 9 இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா புலன்கோள் குற்றம். ஓகேவா. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கலைச்சொற்கள் தான் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதோட 200 கலைச்சொல் பார்த்துட்டோம். சீக்கிரமாவே பார்த்துடலாம் ஒவ்வொன்றாவும். ஓகேவா. ஸோ நீங்கள் சீக்கிரம் நல்லா படிங்க. கலைச்சொல்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாமுக்கு நம்ம எப்படிப்பட்ட கலைச்சொல் வரும்னு தெரியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா அடுத்தவங்களோட முன்னாடி இருக்க முடியும். ஓகேவா. ஸோ நல்லா படிங்க. ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சேனலில். ஓகேவா. ஸோ தேங்க்யூ.